கடையில போய் பிரெட் வாங்கணும்னு தேவையில்லைங்க. வீட்லயே இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா நல்ல டெக்ஸ்சர்ல சாஃப்ட்டா பிரெட் வேணுமா? இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி சாஃப்ட்டான பிரெட் நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சூப்பரா வந்தது. குக் பண்ணி எடுத்தோனே பயங்கர டெம்ப்டிங்கா இருந்தனால ஒரு பட்டர் டோஸ்ட் தான் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர், அப்புறம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் இருக்கு இல்லையா? அத நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த மாரி ஆட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன கிளாஸ்ல காய்ச்சி ஆற வச்ச மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி கெளறி விடணும். அப்புறம் சப்பாத்தி மாவு பெசைற மாரி நல்லா அழுத்தி பெசஞ்சிட்டு 30 மினிட்ஸ் விட்டுருங்க ரெஸ்ட்ல. அப்புறம் ப்ரூஃபிங்காண்டி இந்த மாரி ஒரு சர்ஃபேஸ்ல போட்டு நல்லா தேய்ச்சுட்டு, நல்லா அழுத்தி இந்த மாரி ஷேப் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இப்போ மோடுல பட்டர் அப்ளை பண்ணணும். அதே மாரி நமக்கு அந்த மாவுலயும் பட்டர் வாஷ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க 2 ஹவர்ஸ்ல ஒரு கிளாத் போட்டு நல்லா விட்டுருங்க. இது நல்லா ப்ரூஃபிங் ஆகி ஏர் ஃபார்ம் ஆகி நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ நீங்க வந்துட்டு ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க.